நான் அழுது உடைந்து போன நிலையில் வீடு வந்து சேர்ந்தேன். என் கண்களில் இருந்த கனவுகள் திருடப்பட்டிருந்தன. என் இதயம் நொறுங்கிப் போயிருந்தது. எனக்கு நடந்தது உண்மையா என்று நம்பவே முடியவில்லை. என்னை காதலிப்பதாக சொன்னவன் சக்தி. தன் நண்பர்களுடன் சேர்ந்து என்னை இழிவுபடுத்தி என் வாழ்க்கையை சிதைத்து விட்டான். இனி நான் யாருக்கும் உதவாதவள் என்ற வெறுமையே மிஞ்சியது. அவன் ஏன் இப்படி செய்தான்? நான் தான் அவனது உயிர் என்றானே. நான் முழுவதுமாக சிதைந்து போனேன். நல்ல வேளையாக அப்போது அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இல்லை. என் சிறிய அறைக்குள் சென்று படுக்கையில் சாய்ந்து அப்படியே சிதறிப் போனது போல் உணர்ந்தேன். நான் சத்தம் போட்டு அழுதேன். என்னை தேற்றவோ ஆறுதல் படுத்தவோ யாரும் இல்லை. இந்த மோசமான நிலையில் யாராவது பார்த்து விடுவார்களோ என்று பயம்தான் இருந்தது. உடனே சுதாரித்துக் கொண்டு அழுவதை கட்டுப்படுத்தினேன். இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது என்று எனக்கே தெரியவில்லை. அம்மா வீட்டிற்கு வந்தபோது கண்ணீரால் கரைபட்ட என் முகத்தை பார்த்து, கண்ணகி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? உடம்பு சரியில்லையா என்று பதறினாள். அம்மாவை கஷ்டப்பட்டு சமாளித்து ஏதோ ஒரு காரணத்தை சொன்னேன். ஆனால் எனக்கு நேர்ந்த இவ்வளவு பெரிய கொடுமையை மறைப்பது தவறு. நான் மௌனம் காக்கக்கூடாது. எனக்கான நீதியை பேச வேண்டும் என்று ஒரு கணம் நினைத்தேன். ஆனால் அம்மா மீனாவின் முகத்தை பார்த்ததும் மீண்டும் உடைந்து போனேன். என் திருமணத்திற்காக பணம் சேர்த்து நல்ல வரன் பார்க்க அவர் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார். நான் இனி திருமணத்திற்கு தகுதியற்றவள். எனக்கு நேர்ந்த கதி இதுதான் என்று அவருக்கு தெரிந்தால் அவர் மனம் உடைந்து போய்விடுமே. என் தாயை இந்த துயரத்தில் நான் ஆழ்த்த விரும்பவில்லை. எனவே உடல்நிலை சரியில்லை என்று பொய் சொல்லி அறையிலேயே படுத்திருந்தேன். அதன் பிறகு யாரையும் பார்க்கவோ பேசவோ என் மனம் விரும்பவில்லை. சக்தி, அவன் நண்பர்கள் சேர்ந்து செய்த கொடுமை மீண்டும் மீண்டும் என் மனதில் சுழன்றது. நான் சக்தியின் மீது அளவற்ற வெறுப்பும் என் மீது இயலாமையும் கொண்டேன். அந்த சம்பவத்திற்கு பிறகு நான் அவனை தொடர்பு கொள்ளவே இல்லை. என் பாலிய தோழி மலரிடமும் நான் பேசவில்லை. மலர்தான் என் ஆருயிர் தோழி. எங்களுக்குள் அவ்வளவு பாசம். இப்போது மலர் வேறு ஊரில் இருக்கின்றாள். சக்தி பற்றி நான் மலரிடம் மட்டுமே கூறியிருந்தேன். அவன் என்னை தனியாக சந்திக்க கட்டாயப்படுத்துகிறான் என்று சொன்னபோது மலர் என்னை தனியே போக வேண்டாம் என்று எச்சரித்தாள். உன் வீட்டில் அவனது பெற்றோரை வந்து பேசச் சொல் என்றாள். அவனோ இப்போது பெற்றோரை அனுப்ப தயாரில்லை என்றான். அப்போதே மலர், நீ அந்த பையனிடமிருந்து விலகி இரு என்று என்னை பலமுறை அறிவுறுத்தினாள். ஆனால் நான் மலரின் பேச்சையும் கேட்கவில்லை. சக்தியின் காதல் மாயை என் கண்களை மறைத்திருந்தது. அவன் பேச்சின் மேல் நான் அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தேன். என் உயிர் தோழியை கூட நான் வருத்தப்படுத்தினேன். இப்போதுதான் என் தவறை நினைத்து வருந்தினேன். அப்போது மலர் அழைத்தாள். அவளிடம் பேசும்போது நான் மறுபடியும் அழத் தொடங்கினேன். எனக்கு நடந்த எல்லாவற்றையும் மலரிடம் சொல்லிவிடலாமா என்று நினைத்தேன். ஆனால் தயங்கினேன். என் மானத்திற்கு நேர்ந்ததை நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தால் என் குடும்பத்தில் அவமானமும் பிரச்சனையும் தான் பெருகும். அதனால் மௌனமாக எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டேன். கடந்த சில நாட்களாக என் உடல்நிலை மோசமடைந்தது. எனக்கு அடிக்கடி வாந்தி வந்தது, தலை சுற்றியது. அம்மா, நீ ரொம்ப பலவீனமாயிட்ட, சாப்பிடவும் மாட்டேங்கிறாய். உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிக்கிட்டு போகணும் என்றார். ஆனால் அவருக்கு வேலைக்கு போகாமல் விடுமுறை எடுக்க முடியவில்லை. எனக்கு காய்ச்சலும் இருந்தது. அம்மா, நீயே ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிக்கிட்டு மருந்து வாங்கிக்கிட்டு வா. எனக்கு வேலையிலிருந்து லீவு கிடைக்க மாட்டேங்குது என்றார். அம்மாவின் வற்புறுத்தலால் நான் மருத்துவமனைக்கு சென்றேன். டாக்டர் என்னை பரிசோதித்த பிறகு சொன்ன வார்த்தைகள் என் உலகையே ஆட்டி படைத்தன. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, நீங்கள் அம்மா ஆக போறீங்க என்றார். நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். இது நடக்கவே கூடாது. நான் முழுமையாக நொறுங்கி போனேன். இந்த சமூகம் என்னை எப்படி பார்க்கும்? அப்பா அம்மா என்ன செய்வார்கள்? இனி நான் யாருக்கு முகம் காட்ட முடியும்? சக்தி, நீ என் வாழ்க்கையையே அழிச்சிட்ட. இப்போது நான் எங்கே போவேன்? என் நேர்மையை யாருக்கு முன்னால் நிரூபிப்பேன்? யாரும் என்னை நம்ப மாட்டார்கள். எனக்கு மரணம் மட்டுமே ஒரே வழி என்று தோன்றியது. நான் இறந்தால் என் பெற்றோர்கள் துக்கப்படுவார்கள் என்று தெரியும். ஆனால் இந்த அவமானம் அவர்களை சுடுவதை விட என் மரணத்திற்காக அவர்கள் ஒரு முறை அழுது தீர்ப்பது நல்லது. இந்த அவமானம் தெரிந்தால் அவர்கள் என்னையே கொன்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. என்னை முடித்துக் கொள்ளும் முடிவோடு நான் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தேன். திடீரென ஒரு காருக்கு முன்னால் பாய்ந்தேன். கார் டிரைவர் என்னை காப்பாற்ற முயற்சித்தும் முடியவில்லை. கார் பலமாக என் மீது மோதியது. என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. வலி என் உடலெங்கும் பரவியது. நான் சாலையில் விழுந்தேன். அப்போது அருகில் ஒரு அந்நிய குரல் கேட்டது. அதன் பிறகு என் நினைவு தப்பியது. நான் கண் விழித்தபோது என் அருகில் ஒரு பெரியவர் அமர்ந்திருந்தார். அவர் என் தந்தையின் வயதில் இருந்தார். நான் ஏன் இன்னும் உயிருடன் இருக்கின்றேன் என்று வருத்தப்பட்டேன்.
மரணத்தை விரும்பியும் அது எனக்கு கிடைக்கவில்லையே. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவர் என்னை பார்த்து, நீங்கள் நலமா என்று கேட்டார். நான் வலியால் கண்களை மூடிக்கொண்டேன். அவர், உங்களிடம் ஒரு துக்கமான செய்தி சொல்ல வேண்டியுள்ளது என்றார். அவர் தயங்குவதை பார்த்தேன். எனக்கு தொடர்ந்து கெட்ட செய்திகளாகவே வந்து கொண்டிருந்தன. இப்போது என்ன புது செய்தி? பிறகு அவர் சொன்ன செய்தி, அதை கேட்டு என் உயிரே உறைந்தது. ஏனென்றால் என் குழந்தை. என் பெயர் கண்ணகி. நான் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள். அப்பாவுக்கு சிறிய தனியார் நிறுவனத்தில் வேலை. சம்பளம் போதாது. அதனால் அம்மா மீனாவுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வரும். என் தேவைக்காக, வீட்டு செலவுக்காக போதுமான பணம் இல்லாத போது சண்டை போடுவார்கள். நான் வளர்ந்த பிறகு சண்டைகள் இன்னும் அதிகரித்தன. அப்போதுதான் அம்மா வேலைக்கு போகலாம் என்று யாரோ ஆலோசனை சொன்னார்கள். அம்மா படித்திருக்கவில்லை. அதனால் அவர் வீட்டு வேலைகளுக்கு போக ஆரம்பித்தார். பாத்திரம் கழுவுவது, சுத்தம் செய்வது. முதலில் அவருக்கு இதில் விருப்பமில்லை. அப்பாவும், நீ வீட்டிலிரு, நான் இன்னும் கஷ்டப்பட்டு உழைக்கின்றேன் என்றார். ஆனால் அம்மா கேட்கவில்லை. தனது ஆசைகளை அவர் அடக்க விரும்பவில்லை. உழைத்து சம்பாதித்த பணம் அவர் கையில் கிடைத்ததும் அவர் தினமும் வேலைக்கு செல்ல தொடங்கினார். நான் வளர்ந்து கல்லூரிக்கு சென்றேன். அம்மாவின் உழைப்பால் எங்களுக்கு ஒரு சிறிய சொந்த வீடும் இருந்தது. அம்மா அப்பாவிடம், நான் மட்டுமில்லை என்றால் இந்த வாழ்க்கையோ, மகளை படிக்க வைப்பதோ சாத்தியமே இல்லை என்று பெருமையாக சொல்வார். அப்பாவுக்கு கோபம் வரும். அவர், இப்போது நீ வேலையை விட்டுவிடு, என் சம்பளம் கூடிவிட்டது என்பார். ஆனால் அம்மா, கண்ணகியை நல்லபடியாக கரை சேர்க்க வேண்டும், அவளுக்கு திருமணம் முடிந்த பிறகுதான் ஓய்வு என்பார். நான் படித்து என் பெற்றோர்களுக்கு உதவி செய்ய ஆசைப்பட்டேன். அப்போதுதான் சக்தி என் வாழ்க்கையில் வந்தான். அவன் என் தோழியின் நண்பன். என்னை பிடிக்கும் என்று அடிக்கடி கூறுவான். அவன் மேல் எனக்கும் நம்பிக்கை வந்தது. நானும் காதலிக்க ஆரம்பித்தேன். அவன் தன் பெற்றோர்களிடம் முதலில் பேசிவிட்டு பிறகு என் வீட்டில் சொல்வதாக கூறியதால் இதை நான் பெற்றோரிடம் மறைத்தேன். சக்தியின் பேச்சில் மயங்கி நான் என் படிப்பையும் புறக்கணிக்க தொடங்கினேன். அவனது மனைவியாக வேண்டும் என்ற கனவிலேயே இருந்தேன். சக்தியின் காரணமாக நான் என் தோழி மலரை கூட புறக்கணித்தேன். ஒரு நாள் இரவு முழுவதும் நான் சக்தியுடன் பேசிக் கொண்டிருந்தேன். மறுநாள் மலர், யாரிடம் இவ்வளவு நேரம் பேசுகிறாய், அவன் யார் என்று கேட்டாள். நான் அவனை காதலிப்பதாக சொன்னபோது மலர் கோபப்பட்டாள். நீ இப்போது இதற்கெல்லாம் நேரம் செலவிடக்கூடாது, உன் எதிர்காலத்தை பார், அவனை உன் வீட்டிற்கு வந்து பேசச் சொல் என்று வற்புறுத்தினாள். மலர் சொன்னதால் நான் சக்தியிடம் திருமணத்தை பற்றி கேட்டேன். அவன், நான் சீக்கிரமே எனது பெற்றோரிடம் பேசுவேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உன்னை சந்திக்கணும், சில விஷயங்கள் உன்கிட்ட பேசணும் என்றான். இதையெல்லாம் நான் மலரிடம் சொன்னபோது அவள் சக்தியை சந்திக்க கூடாது என்று மிகவும் கடுமையாக மறுத்தாள். அதனால் நான் சக்தியிடம், நான் உன்னை பார்க்க வர முடியாது என்று மறுத்தேன். அவனுக்கு கோபம் வந்தது. உனக்கு என் மேல் அன்பே இல்லை, நீ காதலிப்பது போல் நடிக்கின்றாய், பொய் சொல்கிறாய் என்று கோபமாக கூறிவிட்டு அவன் போனை துண்டித்து விட்டான். அவனிடம் பேசாமல், அவன் குரலை கேட்காமல் என்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியவில்லை. சக்தி என்னிடம் பேசவில்லை என்றால் நான் பைத்தியமாகி விடுவேன் அல்லது இறந்து விடுவேன் என்று தோன்றியது. நான் மீண்டும் அவனுக்கு அழைத்தேன். ஒரு தடவை மட்டும் பேசு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் என்று கெஞ்சினேன். நான் அவனை சந்திக்க தயாரானேன். எப்படியும் அவன் என் நம்பிக்கையை உடைக்க மாட்டான் என்று எனக்கு அவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. முதல் முறையாக அவனை சந்திக்கப் போவதால் எனக்கு சற்று பதட்டமாக இருந்தது. சக்தி சொன்னது போல அவன் விரும்பிய உடையை அணிந்து மிகவும் அழகாக தயாராகி அவன் சொன்ன ஒரு பிளாட்டிற்கு சென்றேன். அவன் என்னிடம், இந்த பிளாட்டை நான் என் நண்பர்களிடமிருந்து சில மணி நேரத்திற்கு மட்டும் வாடகைக்கு எடுத்தேன். நீ பயப்பட வேண்டாம், நம்மை பற்றி யாருக்கும் தெரியாது. நான் உன்னிடம் தவறாக நடந்து கொள்ள மாட்டேன். நான் உன்னை என் மனைவியாக நினைக்கின்றேன். மற்றவை எல்லாவற்றையும் கல்யாணத்திற்கு பிறகு செய்யலாம் என்றான். அவன் பேச்சை கேட்டு எனக்கு வெட்கம் வந்தது. அவன் என்னிடம் தவறாக நடக்க மாட்டான் என்று உறுதியாக நம்பினேன். ஆனால் இன்று எனக்காக ஒரு பேரழிவு காத்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. நான் பிளாட்டிற்கு சென்றதும் சக்தி என்னை பார்த்து சிரித்தான். பிறகு என் கையை பிடித்து ஒரு அறைக்குள் அழைத்து சென்று காதல் பொழியும் வார்த்தைகளை பேசினான். அவனை நேரில் பார்த்ததும் என் நினைப்பில் இருந்ததை விட அவன் இன்னும் அழகாக இருப்பதாக தோன்றியது. அவன் எனக்காக பழச்சாறு கொண்டு வந்து தன் கைகளாலேயே அவன் எனக்கு குடிப்பதற்கு கொடுத்தான். அந்த பழச்சாற்றை குடித்ததும் எனக்கு சோர்வாக இருந்தது. மயக்கம் வருவது போல் உணர்ந்தேன். நான் பயந்து போய், எனக்கு என்ன ஆனது என்று கேட்டேன். என் நிலையை கண்ட சக்தி சிரித்தான். உன் ஜூஸில் நான் ஏதோ கலந்தேன், அதனால்தான் உனக்கு உடல்நிலை சரியில்லை, கவலைப்படாதே, சீக்கிரமே தூங்கிவிடுவாய், அப்புறம் நம்ம வேலையை நம்ம நிதானமாக பண்ணலாம் என்றான்.
அவன் பேச்சை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். என்ன சொல்ற? ஜூஸ்ல என்னத்த கலந்த? என்ன வேலை பற்றி பேசுற என்று கேட்டேன். நான் இதை கேட்டபோது அறைக்குள் 4, 5 இளைஞர்கள் உள்ளே வருவதை பார்த்தேன். அவர்கள் பலமாக சிரித்தபடி, சக்தி, நீ எங்க மனசை இன்னைக்கு சந்தோஷப்படுத்திட்ட. இந்த தடவை நீ கூட்டிக்கிட்டு வந்த பொண்ணு ரொம்ப அழகு. இவளை பார்த்தா மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல என்றார்கள். அவர்களில் ஒருவன் என் அருகில் வந்தான். அவன் சக்தியை பார்த்து சொன்னதை கேட்டு என் மூளை செயலிழந்தது. நான் அங்கிருந்து ஓட முயற்சி செய்தேன். ஆனால் சக்தி என்னை பிடித்து, எங்கள் ஆசை நிறைவேறும் வரை நீ அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது என்றான். சில நிமிடங்களில் என் கண்கள் மூடத் தொடங்கின. நான் மயக்கமடைந்தேன். ஆனால் என் உணர்வுகளில் ஏதோ ஒன்று தவறாக நடக்கிறது என்று தெரிந்தது. இதற்கு பிறகு என்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது என்று தோன்றியது. நான் கண் விழித்தபோது அந்த 5 இளைஞர்களும் என்னை மிகவும் மோசமாக இழிவுபடுத்திக் கொண்டிருந்தார்கள். நான் சத்தம் போட்டு அழுதேன். என்னை விட்டுவிடுங்கள், நான் போக வேண்டும் என்று கெஞ்சினேன். ஆனால் சக்தி தன் சிவப்பு கண்களால் என்னை முறைத்தபடி, எங்களுக்கு சலிப்பு வரும் வரை உன்னை எங்கிருந்து போக விட மாட்டோம் என்றான். நான் அழுதேன், கத்தினேன். ஆனால் அது அவர்களை துளியும் பாதிக்கவில்லை. அவர்கள் சோர்வடைந்த பிறகு, சரி, நீ இப்பொழுது போகலாம். இன்று நீ எங்கள் மனதை மிகவும் சந்தோஷப்படுத்தினாய் என்றார்கள். என் உடல் முழுவதும் உடைந்து போயிருந்தது. எழுந்து நிற்கும் தைரியம் கூட என்னிடம் இல்லை. என் உடைகளை அணிந்து கொண்டு தடுமாறிய கால்களுடன் அந்த பிளாட்டில் இருந்து வெளியே வந்தேன். நான் இந்த நிலையில் வீடு வந்து சேர முடியாது என்று சக்தியே என்னை தெருவுக்கு அழைத்து வந்து ஆட்டோவில் விட்டு சென்றான். அந்த நாள் என் வாழ்க்கையையே மாற்றிவிடும் என்று நான் நினைக்கவில்லை. வெட்கத்தால் என்னையே நான் பார்க்க முடியவில்லை. அவர்களின் செயலால் என் வயிற்றில் குழந்தை வளரத் தொடங்கியது. இப்போது நான் இந்த சமூகத்திற்கு என்ன பதில் சொல்வேன் என்று நினைத்து பைத்தியம் பிடித்து, மரணத்தை தவிர வேறு வழியில்லை என்று தெரிந்தது. ஆனால் நான் விரும்பியும் மரணம் கூட என்னை தழுவ மறுத்தது. விபத்து செய்தி சொன்ன அந்த நபர் எனக்கு மிகப்பெரிய ஆறுதலான செய்தியை சொல்லியிருந்தார். அவர் வருத்தத்துடன், இந்த விபத்தால் உன் வயிற்றில் இருந்த குழந்தை இறந்துவிட்டது. இது என் தவறு. திடீரென நீ காரின் முன் வந்ததால் என்னால் உன்னை காப்பாற்ற முடியவில்லை என்றார். ஆனால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த தண்டனையிலிருந்து நான் தப்பிவிட்டேன். நான் சிரிப்பதைக் கண்ட அவர், உனக்கு என்ன ஆனது? இந்த செய்தியை கேட்டு நீ சிரிக்கின்றாயே, பைத்தியமா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். பிறகு நான் சிரித்துக்கொண்டே அழுதேன். அவர் பரிவுடன் என் அருகில் அமர்ந்து என் கையை பிடித்து, என்ன நடந்தது என்று சொல். உன் மனதில் என்ன ஓடுகிறது? உன் கணவரை பற்றி சொல். நான் அவருக்கு அழைத்து உன் உடல்நிலையை பற்றி சொல்கிறேன் என்றார். எனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை என்று நான் சொன்னபோது அவர் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். அப்படியானால் இந்த குழந்தை யாருடையது? உன் பெற்றோர்களுக்கு இது தெரியுமா என்று கேட்டார். என் பெற்றோரிடமும் தோழியிடமும் நான் மறைத்த உண்மையை அழுது கொண்டே அவரிடம் சொன்னேன். அவர் அதிர்ச்சியுடன் என்னை பார்த்து, உனக்கு இவ்வளவு கொடுமை செய்தவர்கள் யார் என்றார். அவர் மிகவும் கோபமாக இருந்தார். அந்த இளைஞர்களை கொன்று விடுவது போல் அவர் கோபமாக தெரிந்தார். நான் சக்தியை பற்றி எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் சொன்னேன். அதை கேட்டதும் அவரின் முகத்தின் நிறம் மாறியது. அமைதியாக என்னை பார்த்தார். பிறகு, நான் உன் குடும்பத்தாரிடம் எதையும் சொல்ல மாட்டேன். சாலையை கடக்கும்போது விபத்து நடந்தது என்று மட்டுமே சொல்கிறேன். இங்குள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லோரையும் நான் சம்மதிக்க வைக்கின்றேன். நீ கவலைப்பட வேண்டாம். உன் ரகசியம் என்னிடமே இருக்கும். யாரும் அறிய மாட்டார்கள். மேலும் உனக்கு இந்த அநீதியை செய்த இளைஞர்களுக்கு நான் தண்டனை வழங்குவேன். உனக்காக நான் பழி வாங்குவேன் என்று உறுதியளித்தார். அவர் தன் பெயரையும் தொலைபேசி எண்ணையும் கொடுத்தார். அவர் பெயர் மனோஜ். எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னிடம் கேள் என்றார். பிறகு அவர் என் அலைபேசி எண்ணையையும் வாங்கி, நான் உன்னை நலம் விசாரித்துக் கொண்டே இருப்பேன். உன் மீது எனக்கு பரிவு இருக்கிறது என்றார். என் தந்தையின் வயதில் இருந்த போதிலும் அவர் எண்ணத்தில் என்ன ஓடுகிறது என்று தெரியாமல் நான் அவருக்கு என் எண்ணை கொடுத்தேன். மனோஜ் என் பெற்றோர்களை அழைத்து விபத்தை பற்றி சொன்னார். அப்பா அம்மா வந்தபோது அம்மா என்னை பார்த்து அழுது, எப்படி இருக்க? ரோட்டில் கவனமாக போன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப பாரு, தேவையில்லாமல் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு என்றார். அடுத்த நாள் நான் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீடு சேர்ந்தேன். இந்த விபத்து என் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்துவிட்டது என்று நினைத்தேன். ஒரு பெரிய அவமானத்திலிருந்து என்னை காப்பாற்றிவிட்டது. ஆனால் நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? திருமணத்திலிருந்து என்னை தவிர்ப்பது எப்படி என்பதையெல்லாம் பிறகு திட்டமிட்டுக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். இந்த நேரம் இதை பற்றியே நினைத்து நான் இன்னும் உடல்நலக்குறைவு ஆகக்கூடாது. சில நாட்களுக்கு பிறகு எனக்கு உதவி செய்த மனோஜின் அழைப்பு வந்தது. அவர் என் நிலையை விசாரித்தார். உன் பெற்றோர்களுக்கு சந்தேகம் வரவில்லையே என்று கவலைப்பட்டார். அவர் அக்கறை காட்டியது எனக்கு சிரிப்பை வரவழைத்தது.
அவர் அந்நியராக இருந்தும் என் மீது அக்கறை காட்டினார். நீண்ட நேரம் அவர் என்னிடம் பேசினார். பிறகு போனை வைத்தார். அப்போது என் போனில் சக்தியின் குறுஞ்செய்திகள் வந்திருப்பதை நான் பார்த்தேன். அதை பார்த்து என் ரத்தம் கொதித்தது. அவன் ஏன் என்னை அழைக்கின்றான்? என்னை கெடுப்பதில் ஏதாவது குறை இருக்கிறதா? நான் அவன் அழைப்பை எடுத்து அவனை திட்டத் தொடங்கினேன். அவன் சிரித்துக்கொண்டே, நான் உனக்கு சில மெசேஜ்கள் அனுப்பி இருக்கின்றேன், அதை பார்த்துவிட்டு எனக்கு கால் பண்ணு என்றான். நான் திட்டிக்கொண்டே, நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன், உன் முகத்தை கூட பார்க்க மாட்டேன் என்றேன். அவன் சிரித்துக்கொண்டே, இனிமேல் உன் அப்பாவும் எனக்கு கால் பண்ணுவார், ஒரு தடவை மெசேஜை பாரு என்றான். நான் மெசேஜை திறந்து பார்த்ததும் என் காலடியில் பூமி சரிந்தது. அதில் சில வீடியோக்கள் இருந்தது. அதில் அவர்கள் அனைவரும் எனக்கு அநீதி இழைத்துக் கொண்டிருந்தார்கள். வீடியோவில் அவர்களின் முகம் தெரியவில்லை, ஆனால் என் முகம் தெளிவாக தெரிந்தது. இது என்ன? அவர்கள் ஏன் இந்த வீடியோவை பதிவு செய்தனர்? இப்போது ஏன் எனக்கு அனுப்புகிறான்? அவன் என்னை தகாத உறவுக்கு மிரட்டுகிறானா? மீண்டும் என்னிடம் இதை போல செய்ய விரும்புகிறானா? நான் நடுங்கிய கைகளால் அவனை அழைத்தேன். அவன் வீடியோ எப்படி இருந்தது என்று கேட்டான். நான் அழுதபடி, நீ என் வாழ்க்கையை சிதைத்து விட்டாய், இப்போது உனக்கு என்ன வேண்டும்? என் பெற்றோர்கள் முன் என்னை கேவலப்படுத்த வேண்டுமா? ஏன் இப்படி செய்கிறாய்? நீ செய்ய நினைத்ததை செய்துவிட்டாய், இனிமேல் என்னை கேவலப்படுத்துவது ஏன் என்று கேட்டேன். அவன், என் நண்பர்களுக்கு மீண்டும் உன்னை பார்க்கும் ஆசை வந்துவிட்டது, நீ மறுபடியும் எப்பொழுது எங்களை சந்திக்க வருவாய் என்று கேட்டான். அவனிடம் என் நிலையை கூறி, உன்னால் நான் பட்ட கஷ்டத்தால் நான் மருத்துவமனையிலிருந்து இப்போதுதான் வந்தேன் என்றேன். அதை கேட்டதும் அவன் ஒரு கணம் அமைதியானான். பிறகு, நீ சரியாகும் வரை உன்னை சில நாட்களுக்கு பிறகு தொடர்பு கொள்கிறேன் என்றான். இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தும் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நான் கோபத்தில் அவனை திட்டினேன். அவன், இந்த முறை நாங்கள் முழு எச்சரிக்கையாக இருப்போம், இனிமேல் அப்படி எதுவும் நடக்காது என்றான். அவனது இந்த இழிவான பேச்சை கேட்டு நான் அவனது வாயை உடைக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் இயலாமையை தவிர என்னால் எதையும் செய்ய முடியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு அவன் மீண்டும் அழைக்கத் தொடங்கினான். நீ எங்களை சந்திக்க வரவில்லை என்றால் இந்த வீடியோவை உன் அப்பா நம்பருக்கு அனுப்புவேன், உன் அம்மாவுக்கு தெரிவிப்பேன். இதை நான் நெட்டில் போட்டுவிட்டால் உன் நிலை உலகத்திற்கே தெரிந்துவிடும். அதன் பிறகு யாரும் உன்னை திருமணம் செய்ய முன் வரமாட்டார்கள் என்று மிரட்டினான். எனக்கு என்ன நடக்கிறது, அவனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் அழுது கொண்டே இருந்தேன். அதே நாள் மனோஜின் அழைப்பு வந்தது. என் குரலை கேட்டு அவர் எனக்கு மீண்டும் ஏதோ பிரச்சனை வந்திருப்பதை அவர் புரிந்து கொண்டார். என்ன ஆனது? உன் குரல் சரியில்லை, நீ கஷ்டத்தில் இருப்பது போல தெரிகிறது என்றார். நான் அவரிடம் கதறி அழுது நடந்த எல்லாவற்றையும் சொன்னேன். அவர் கோபமடைந்தார். நான் இவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டுகிறேன், நீ கவலைப்படாதே, நான் எல்லாவற்றையும் சரி செய்கிறேன் என்றார். அவரது பேச்சில் ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் எனக்கு உதவி செய்வார் என்று நான் உறுதியாக நம்பினேன். அதன் பிறகு சக்தியிடமிருந்து எந்த அழைப்போ குறுஞ்செய்தியோ வரவில்லை. இது மனோஜால் நடந்ததா அல்லது சக்திக்கே என் மீது இரக்கம் வந்ததா என்று தெரியவில்லை. ஒரு நாள் மனோஜிக்கு நான் நன்றி சொல்ல அழைத்தேன். அவர், உன்னிடம் நான் சில விஷயங்களை பேச வேண்டும், ஆனால் நீ கோபப்படுவாயோ என்று பயமாக இருக்கிறது என்றார். என்ன விஷயம்? தயங்காமல் சொல்லுங்கள் என்றேன். அவர், நீ என்னை திருமணம் செய்து கொள் என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் திகைத்து போனேன். அது எப்படி முடியும்? நீங்கள் ஒரு பெரிய வியாபாரி, நான் ஒரு சாதாரண பெண், நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தாரும் என் பெற்றோர்களும் இதை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். நீங்கள் என் அப்பாவின் வயதில் இருக்கிறீர்கள் என்றேன். அவர், என் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்படாதே, எனக்கு ஒரே ஒரு மகன்தான். அவன் என் எதிரில் தலை தூக்கி பேசும் தைரியம் அவனுக்கு இல்லை. அவன் இதற்கு ஆட்சேபிக்க மாட்டான். என் மனைவி சில வருடங்களுக்கு முன் இறந்து விட்டார். நான் தனியாகத்தான் இருக்கிறேன். நான் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன், ஆனால் என் மனதில் இடம் பிடிக்கும் பெண் கிடைக்கவில்லை. உன் மாசு இல்லாத மனம் என்னை கவர்ந்தது. நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். அவர் பேச்சை கேட்டு நான் அழுதேன். உங்களுக்கு தெரியுமா எனக்கு என்ன நடக்கிறது என்று? 5 பேர் என் மானத்தை கெடுத்தார்கள், தவறாக நடந்து கொண்டார்கள். இதெல்லாம் தெரிந்தும் நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கவும் என்னை உங்கள் மனைவியாக்க நினைக்கின்றீர்களா என்றேன். அவர் அமைதியானார். பிறகு, நீ இதையெல்லாம் மறந்துவிடு, இதை பற்றி நினைத்து வருத்தப்படாதே, உன் பெற்றோரிடம் பேசு. சில நாட்களில் நான் வந்து திருமணத்தை பற்றி பேச விரும்புகிறேன். நான் உன்னை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்றார். என் அதிர்ஷ்டத்தை என்னால் நம்ப முடியவில்லை. நான் என் அம்மாவிடம் பேசினேன். அவர், உங்கள் இருவருக்கும் வயது வித்தியாசம் அதிகம். அவர் உன் அப்பாவின் வயதில் இருக்கிறார். வெறும் பணத்திற்காக உன்னை அவருடன் அனுப்ப முடியாது. நான் உனக்கு ஒரு நல்ல இளைஞனுடன் தான் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் என்றார்.
என் அம்மா எதையும் புரிந்து கொள்ள தயாராக இல்லை. நான் வேறு ஒருவருடன் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? திருமணத்திற்கு பிறகு என் ரகசியம் வெளிவந்தால், திருமணமான முதல் இரவே அவன் என்னை விவாகரத்து செய்தால், என் அவமானம் இன்னும் அதிகமாகிவிடுமே. சக்தி மீண்டும் மிரட்டினால், என் கணவருக்கு இது தெரிந்தால் என்ன ஆகும்? ஆனால் மனோஜுக்கு எல்லாம் தெரியும். அவரை திருமணம் செய்வதில் எந்த ஆபத்தும் இல்லை. அவர் என்னை பற்றி எல்லாம் தெரிந்தவர். ஆனால் இதை என் அம்மாவுக்கு என்னால் புரிய வைக்க முடியவில்லை. நான் என் பெற்றோர்களிடம் எனக்கு இதில் சம்மதம் என்று சொன்னேன். அவர்கள் கோபமடைந்தனர். நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை செய். நாங்கள் உன்னை தடுக்க மாட்டோம். அழைத்து வா அந்த மனிதரை. உன் ஆசையை நிறைவேற்றிக்கொள் என்றார்கள். என் பெற்றோர்கள் என் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் அவர்களின் பேச்சை கேட்க முடியவில்லை. நான் மனோஜுக்கு என் பெற்றோர்களின் கோபத்தை பற்றி சொன்னேன். அவர் மெதுவாக எல்லாம் சரியாகிவிடும், நான் நேரில் வந்து அவர்களிடம் பேசுகிறேன் என்றார். என் பெற்றோர்கள் மனோஜை சந்தித்த பிறகு அமைதியானார்கள். ஒரு வாரத்திற்கு பிறகு மனோஜ் என்னை திருமணம் செய்து தன்னுடன் அழைத்துச் சென்றார். என்னை பற்றி எல்லாம் தெரிந்தும் அவர் எனக்கு மரியாதை கொடுத்தார். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் என்னை குறை சொல்லவில்லை. என் வாழ்க்கையை அழிவிலிருந்து காப்பாற்றினார். திருமணமாகி 3 நாட்களாகி இருந்தன. ஆனால் நான் இன்னும் மனோஜின் மகனை பார்க்கவில்லை. உங்கள் மகன் எங்கே? நான் அவரை பார்க்கவில்லையே என்றேன். அவர் ஆழமாக என்னை பார்த்தார். பிறகு, நீ என் மகனை சந்தித்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்காது என்றார். அவர் சொன்னது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நான் உங்கள் மகனுடன் சித்தியைப் போல மோசமாக நடந்து கொள்வேனா? என் இதயம் அவ்வளவு கல்மனம் கொண்டதல்ல. நீங்கள் எனக்கு செய்த இந்த மிகப்பெரிய உதவியை நான் ஒருபோதும் மறக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் உங்கள் மகனிடம் எப்படி மோசமாக நடந்து கொள்ள முடியும் என்றேன். ஆனால் அவர் பதிலளிக்கவில்லை. அடுத்த நாள் அவர் என்னை தேனிலவு பயணத்திற்கு அழைத்துச் சென்றார். நீ புதிய மணமகள். உன் மனதிலும் ஆசைகள் நிறைய இருக்கும். இது எனக்கு 2வது திருமணம். ஆனால் உனக்கு இதுதான் முதல் திருமணம். உன் மன ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். உன் துக்கங்களை எல்லாவற்றையும் மறக்கும் அளவுக்கு உனக்கு மகிழ்ச்சி கொடுக்க விரும்புகிறேன் என்றார். அவர் என் மீது வைத்திருந்த அன்பை கண்டு நான் இவ்வளவு கொடுத்து வைத்தவளாக இருக்க முடியுமா என்று நம்ப முடியவில்லை. இதற்கிடையில் நான் சக்தியை மறந்துவிட்டேன். அவன் காதல், அவன் வெறுப்பு எல்லாமே என் மனதை விட்டு நீங்கிவிட்டன. அவன் நினைவு கூட வரவில்லை. ஆனால் அந்த கடந்த கால நினைவுகள் வரும்போது எனக்கு இயலாமை உணர்வு வரும். மனோஜ் தன் மகனை பற்றி எதுவும் சொல்லவில்லை. அவனது புகைப்படத்தை கூட காட்டவில்லை. பேசவும் வைக்கவில்லை. நாம் திரும்பி வந்த பிறகு உனக்கு எல்லாம் தெரியும், எல்லா உண்மைகளும் வெளிவரும் என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஆனால் எனக்காக ஒரு புயல் காத்திருக்கிறது என்று எனக்கு தெரியாது. நாங்கள் ஹனிமூனில் இருந்து திரும்பி வந்தபோது மனோஜ் என்னை அவர் மகனிடம் அறிமுகப்படுத்தினார். அவரது கண்களில் அவர் மகன் மீது வெறுப்புதான் இருந்தது. எந்த பெருமையோ மகிழ்ச்சியோ இல்லை. அவரது மகனை பார்த்ததும் என் தலைக்கு மேல் வானமே இடிந்து விழுந்தது போல் இருந்தது. அவரது மகன் வேறு யாருமல்ல, அவன் சக்தி. சக்தியை என் முன் கண்டதும் என் முகம் வெளிறியது. அவனும் தலைகுனிந்தபடி நின்றிருந்தான். என் நிலைமையை பார்த்து என் கணவர் நீண்ட நேரம் அமைதியாக என்னை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு, நீ உன் அறைக்கு போ, ஓய்வு எடு என்றார். நான் அமைதியாக அறைக்குள் சென்றேன். என் கணவருக்கு சக்திதான் இதையெல்லாம் செய்தான் என்று தெரியுமா? தெரிந்தும் அவர் ஏன் என்னை திருமணம் செய்தார்? சக்திக்கு அவன் அப்பா என்னை திருமணம் செய்வது தெரிந்தால் அவன் ஏன் தடுக்கவில்லை? இந்த கேள்விகள் என்னை பைத்தியம் பிடித்தவளாக ஆக்கின. இரவு என் கணவர் என் அறைக்கு வந்தபோது நான் கதறி அழுதேன். உங்களுக்கு தெரியும் அல்லவா, இதெல்லாம் செய்தது சக்திதான் என்று கேட்டேன். அவர், ஆமாம், நீ மருத்துவமனையில் இருந்தபோதே எனக்கு தெரிந்துவிட்டது என்றார். அப்படியானால் ஏன் என்னை திருமணம் செய்ய முடிவெடுத்தீர்கள் என்று கேட்டேன். அவர், ஏனென்றால் என் மகன் உன் வாழ்க்கையை சீரழித்து விட்டான் என்றார். நான் சக்திக்கு அறிவுரை சொன்னேன். அவனையே உன்னை திருமணம் செய்து கொள்ள சொன்னேன். ஆனால் அவன் என் பேச்சை கேட்கவில்லை. அவன் அதன் பிறகும் உன்னை மிரட்டி கொண்டிருந்தான். அன்று நான் அவனை மிகவும் அடித்தேன். காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடுவேன் என்று மிரட்டினேன். அதற்கு பிறகுதான் அவன் உன்னை விட்டு விலகினான். நான் தான் அவனிடம், உன் வாழ்க்கை அவனால் அழிந்ததால் அவன்தான் உன்னை திருமணம் செய்து மரியாதையுடன் வாழ வைக்க வேண்டும் என்றேன். ஆனால் அவன் அதை ஏற்கவில்லை. என் மகனின் வாழ்க்கையை யாருடைய சாபமும் அளிக்க நான் விரும்பவில்லை. அதனால்தான் நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் நீ கவலைப்படாதே, சக்தியினி உன் கண்ணில் படமாட்டான். நான் அவனுக்கு தனியாக வாழ ஏற்பாடு செய்து விட்டேன். அவனுக்கு என்னுடன் மட்டுமே உறவு இருக்கும், உன்னுடன் இல்லை.
அவன் உனக்கு முன் வரமாட்டான், பேச மாட்டான். இப்போது அவன் தன் செயலுக்கு மிகவும் வெட்கப்படுகிறான். அவன் உனக்கு முன் தலை நிமிர்ந்து நிற்கும் தகுதி இல்லை. தன் நண்பர்களுடன் சேர்ந்து எந்த பெண்ணின் வாழ்க்கையை அளித்தானோ அவளே அவனுக்கு சித்தியாக இந்த வீட்டில் வாழுகிறாள். இதைவிட அவனுக்கு வேறு என்ன அவமானம் இருக்க முடியும்? இனி அவன் தன் நண்பர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ முடியாது. இதுவே அவனது மிகப்பெரிய தண்டனை. அவனுடைய சொந்த அப்பாவே அவனை விட்டு விலகிவிட்டார். இதுவே அவனுக்கு போதுமான தண்டனை என்றார். நான் என் கணவரை கட்டிப்பிடித்து அழுதேன். நீங்கள் எவ்வளவு நல்லவர்! என்னை பற்றி இவ்வளவு யோசித்து உங்கள் மகனையும் கூட விலக்கி விட்டீர்கள் என்று சொன்னேன். அவர், என் வாழ்க்கையிலும் ஒரு தவறு நடந்தது. நான் ஒரு பெண்ணை தனியாக விட்டுவிட்டேன். அவள் தற்கொலை செய்து கொண்டாள். நீ எனக்கு உன் கதையை சொன்னபோது எனக்கு அவளை பார்த்தது போல இருந்தது. என் மகனிடம் என்னையே பார்த்தேன். நான் ஏன் அப்படி செய்தேன் என்று இன்று வரை வருத்தப்படுகிறேன். என் மகனின் வாழ்க்கையிலும் அப்படியான வருத்தம் வரக்கூடாது என்று நினைத்தேன். இப்போது அவன் மாறிவிட்டான். இனி எந்த பெண்ணிடமும் அவன் அப்படி நடக்க மாட்டான் என்றார். என் கணவர் சொன்னது சரிதான். சக்தி என்னிடம் மன்னிப்பு கேட்டான். அதன் பிறகு அவன் என் கண்ணில் படவே இல்லை. அவன் தன் அப்பாவை சந்திக்க அவர் ஆபீஸுக்குத்தான் செல்வான். அல்லது வீட்டிற்கு வந்தாலும் வரவேற்பறைக்குள் மட்டும்தான் இருப்பான். அவன் என் முன் தலை தூக்கி நிற்க தகுதியில்லை. என் வாழ்க்கை நாசமாகாமல் காப்பாற்றப்பட்டதில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். இவ்வளவு பெரிய வீட்டில் ராணியைப் போல வாழ்வது என் கனவாக இருந்தது. அது இப்போது நிறைவேறிவிட்டது. ஆனால் சக்தியை என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நண்பர்களே, சக்திக்கு நான் மன்னிப்பு வழங்க வேண்டுமா கூடாதா? உங்கள் கருத்தை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.